அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பேரால் ஆர்வம் செய்கின்றேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா பரக்கத்தை கொண்டும் அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் மீதும் பேசிட்டு இருக்க உங்கள் மீதும் கேட்டிருக்க என் மீதும் அல்லாவின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று இன்னைக்கு நம்ம இந்த வினா விஷயம் பார்க்க போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் நேரம் கிடைக்கிற பூரா என்ன செய்யுங்க, அதிகமாக என்ன செய்யுங்க, அவங்க இறைவனை துதிங்க, அதாவது நிறைய திக்ரு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் என்ன செய்யுங்க, திக்ரு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள பின்பற்றி வந்த சகாபாக்களும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தன் இறைவனை என்ன செய்யாங்க, திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. திக்ரு செய்கிறனால நமக்கு சைத்தானோட கெடுதியிலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது. மேலும் கேட்டிங்கன்னா நம்மளோட உள்ள பிரகாசமாகுது. நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு தரேன். திக்ருலே நம்ம கவலையை நீக்கிற திக்ரு, நம்ம நோயை நீக்கிறது திக்ரு, நமக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு திக்ரு, எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆன்லேயே சொல்லியிருக்காங்க. நபிமார்களும் அந்த திக்ருகளை செஞ்சு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. துவாவும் சொல்லலாம், திக்ருன்னு சொல்லலாம். நிறைய திக்ர் செஞ்சாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிறந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுறாங்களோ அவங்க 4 விதமான நன்மை கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சஹாபாக்கெல்லாம் யாரை சொல்லாத, என்ன திக்ரு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு இதை ஓதிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் ஒன்றா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா 100 நன்மைகள் நமக்கு எழுதப்படுதான். 2வது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுதான். அடுத்து 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்குது. அடுத்து கேட்டிங்கன்னா கெட்ட சைத்தான் நம்ம பக்கத்துலேயே வர முடியாது. நம்ம மனசுக்குள்ளே போய் அது கெட்ட சிந்தனைகளை கெட்ட எண்ணங்களை அவன் என்ன செய்ய போடவே முடியாது. மாலை வரைக்கும் 100 தடவை ஓதினோம்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் வரவே முடியாது. நான் தவறுதலாக சொல்லிட்டேன். 5 நன்மைகள். 5வது நன்மைன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பொழுதுல அவர் தான் அதிகமான நன்மை செய்தவர். இப்போ இந்த திக்கரை ஒருத்தர் 100 தடவை ஓதிருக்காருன்னா இன்னொருத்தவங்க 200 தடவை ஓடுறாங்கன்னா அப்படி தான் அவர் அதிகமாக நன்மை பெற முடியும். தவிர மற்ற இவர் மட்டும்தான் இன்றைக்கி 100 தடவை ஓதியிருக்காரு, வேறு யாருமே ஓதலைன்னா அன்னைக்கு பொழுதுல இவர் தான் அதிகமான நன்மை செய்தவர் என்று எழுதப்படுவார். சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு நன்மையான ஒரு திக்ருன்னு பாருங்கள். இதை நம்ம வேலை பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா தொழுகைக்கு பிறகு, இல்லைன்னா துணி மடித்து கொண்டு, இல்லை நமக்கு 4ஆம் கலிமா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏதோ ஒரு வேலை செய்து கூட இந்த திக்ரை நம்ம ஓதலாம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம 100 தடவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள்வானாக என்று நம்ம அதிகமாக இந்த நேரத்தில் நான் துவா செஞ்சுக்கிறேன். இந்த திக்ரை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒவ்வொரு காலை பொழுது இல்லாட்டி மாலை பொழுதுல, காலையில் பஜருக்கு நேரம் கிடைக்கலன்னா அசருக்கு அப்புறம், இல்லை நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும். இந்த 4 நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. அதான் 4, 5 நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானா என்று அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை பார்த்து அந்த நன்மையான வீடியோ பார்த்து நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணுறோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரைக்கும் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கேன். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஒரு நன்மையை ஒருத்தர் செய்கிறாரு, அதை மற்றவங்களுக்கும் சொல்கிறாரு. அப்போ அந்த நன்மையை ஒரு மனுஷர் செய்கிறாரு, அவர் செய்கிற காலம்லாம் இவருக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவரோட நன்மையிலேருந்து எதுவும் குறைக்கப்படாது. அது தீனோட விஷயம் எதாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், இதை மற்றவங்களும் செய்யட்டும்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துருவானே என்று துவா செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.